Hi friends, 9th standard science quarterly எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 4 மார்க் 7 மார்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை ஃபுல்லாத்தையுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா ஒன் வேர்ட்ஸை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நியர்லி 15 to 20 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்கிறதா அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அதை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை தரவு பண்ணுங்க. சார் இது மட்டும் படித்தா போதுமா சார்? கண்டிப்பாக இது மட்டும் படித்தாலே போதுமானதான். சரிங்களா? சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதோட எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிச்சுக்கோங்க. சார் நான் ஆவரேஜாக 75க்கு எபோவ் 50 மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த கொஸ்டின்ஸ் படித்தாலே போதுமானது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரோமன் லெட்டர் 6ல் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், இந்த தேர்டு கொஸ்டின் உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அந்த தேர்டு கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஃபோர்த்து கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோர்த்து கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ரோமன் லெட்டர் 7ல் இந்த ரூட்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக தேர்டு கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. தென் ரோமன் லெட்டர் 8ல் ஆன்சர் இன் டீட்டெயிலில் இந்த செகண்ட் கொஸ்டின் தான் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? ஒரு சப்போர்ட்டுக்காக சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின், ஒரு 4 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் கொஸ்டினையும், நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2 கொஸ்டின் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தாராளமாக படிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதில் ரோமன் லெட்டர் 6ல் டிஃபைன் வெலாசிட்டிலாம் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின், தென் ஃபோர்த்து கொஸ்டின், அடுத்ததாக 7th கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முன்டைம் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் இன் டீட்டெயிலில் இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அந்த செகண்ட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஆனால் 4 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு இந்த 2 கொஸ்டினை படிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 7 மார்க்கில் கேட்கறதுக்கும் செகண்ட் கொஸ்டின் 4 மார்க்கில் கேட்கறதுக்கும் உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன். தேர்ட் லெசனை பொறுத்தளவுக்கு 2 மார்க் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். ரோமன் லெட்டர் 5 ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். ஏன்னா இதில் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? பிக் கொஸ்டின் ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் மொத்தம் 5 இருக்குது. இந்த 5ல் இந்த 2, அடுத்ததாக 4, அடுத்ததாக 5 ஆன்சர் இன் டீட்டெயிலில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின், அடுத்ததாக 5th கொஸ்டின். சரிங்களா? இதை படிங்க. இந்த 3 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் எக்ஸாம் நினைச்சிருவாங்க அப்படின்னா கேட்டுருவாங்க. அடுத்ததாக யூனிட் 10க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அஸ் யூஸ்வல் புக் பேக்கில் வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. இதில் ஆன்சர் வெரி ப்ரீஃபில் ரோமன் லெட்டர் 5ல் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தேர்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டும் 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஆன்சர் ப்ரீஃப்லி ரோமன் லெட்டர் 6ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸை மட்டும் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக ஆன்சர் இன் டீட்டெயிலில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான். சரிங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் த எலிமெண்ட் அண்ட் காம்பனன்ட்ஸ் உண்டான இந்த டிஃபரன்ஸ் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின். ஸோ படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 11ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் உங்களுக்கு இந்த ரோமன் லெட்டர் 5 இந்த டேபிள் காலம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேபிள் காலம் கட்டாயமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு ரோமன் லெட்டர் 6ல் ஆன்சர் வெரி ப்ரீஃபிலிங்கில் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின், தென் ஃபோர்த்து கொஸ்டின்,
அடுத்ததாக 5th கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ரோமன் லெட்டர் 7ல் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுங்க அப்படின்னா ஒன் டைம் தரவு பண்ணிடுங்க. இதை தரவு பண்ணதுக்கப்புறமா மற்ற கேள்விகளை என்ன செய்ய ஆரம்பிங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. இதை படித்தாலே போதும், தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். இதில் இந்த 3 டீட்டெயிலுமே என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். இந்த லெசனில் இந்த 3 டீட்டெயில் படிச்சிங்கன்னா இந்த 3லேருந்து ஒரு டீட்டெயில் கன்ஃபார்ம் வந்துடும். ஒரு 4 மார்க்குக்கும் வரும், ஒரு 7 மார்க்குக்கும் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 டீட்டெயிலும் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக யூனிட் 12. இதில் நமக்கு ரோமன் லெட்டர் 6ல் ஜஸ்ட்டு 4 கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த 4 கொஸ்டினுமே என்ன செஞ்சுங்க அப்படின்னா மெமரி பண்ணிடுங்க. இந்த 4 கொஸ்டின்ஸும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினும் ஒரு 4 மார்க் கொஸ்டினும் வந்துடும். சரிங்களா? ஜஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ் படிக்க போகிறீங்க, ஆனால் 6 மார்க் உங்களுக்கு நினச்சிங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 4 கொஸ்டின்ஸும் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக யூனிட் 17. அதில் ரோமன் லெட்டர் 5ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தென் 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், தென் 7th கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். அடுத்ததாக ரோமன் லெட்டர் 6ல் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினும் இந்த 4th கொஸ்டினும் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? இது போக செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கணும், தென் 6th கொஸ்டின் படிச்சுக்கணும். இந்த 4மே இம்பார்ட்டன்ட். இதில் ஃபஸ்ட்டும் 4த்தும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு இந்த 2மே படிக்கணும். இது உங்களுக்கு டைரக்ட் 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த லெசனை பொறுத்தளவுக்கு இந்த 2 கொஸ்டினுமே நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா தரவு பண்ணிடணும். அடுத்ததாக யூனிட் 18. யூனிட் 18 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரோமன் லெட்டர் 5ல் செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், தென் 4th கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததாக ஆன்சர் இன் டீட்டெயில்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தம் 3 டீட்டெயில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்டு ஒன்றும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுருங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 19 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 5 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், தென் தேர்டு கொஸ்டின், அடுத்ததாக 5th கொஸ்டின். இதை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக ரோமன் லெட்டர் 6ல் ஆன்சர் இன் ப்ரீஃபில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த தேர்டு கொஸ்டினும் 4th கொஸ்டினும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது போக நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இந்த லெசன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8th கொஸ்டின் அண்ட் 9th கொஸ்டின் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதாவது இந்த செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினாகவும், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 7 மார்க் கொஸ்டினாகவும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4 மார்க் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு இந்த 2 கொஸ்டினுமே நீங்கள் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுத்தக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் தரவு பண்ணாலே போதும், எக்ஸாமில் தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். இது போக கம்பல்சரி சம்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 1 வேர்ட்ஸையும் நீங்கள் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார்